ஃப்ரைபர்க் மாநிலத்தில் ஹேர்சர்க் என்னும் நகரத்தில் இந்த பஸ்ஸில் பயணித்து கொண்டிருந்த போது ஒரு தீயொன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பேருந்தான நீங்கள் அறிந்திருப்பீர்கள், போஸ்ட் புஸ் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் பயணிக்கும் பேருந்துகள் சில நகரங்களிலே அல்லது சில சிறிய மாநிலங்களிலே இந்த பஸ் கூடுதலாகவே பயண சேவைகளில் ஈடுபட்டிருக்கின்றது அறிவோம். அந்த வகையிலே தான் ஃப்ரைபர்க் மாநிலத்திலே ஹேர்சர்க் என்று சொல்லப்படுகின்ற நகரிலே இந்த பேருந்து நேற்று பயணித்து கொண்டிருந்த பொழுது அந்த பேருந்தானது டோர்ட்லிங்கன் என்ற இடத்தில் இருந்து ஹேர்சர்க் என்ற அந்த நகரத்துக்கு பயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருந்த பொழுதிலே பல பயணிகள் பலரை ஏற்றிக்கொண்டு அந்த பேருந்தானது பயணம் மேற்கொண்டிருந்தது. அதிலே பயணித்து கொண்டிருந்த ஒரு தனி நபரானவர் தனக்கு மேல் பெட்ரோலை ஊற்றி அந்த பஸ்ஸுக்குள்ளேயே தன்னை தீமூட்டி கொண்டு தனது உயிரை மாய்த்து கொண்டதாக பார்த்தவர்கள் அங்கு அக்கம் பக்கம் நின்றவர்களும் போலீசாரும் தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று மாலை 10/3/2026 அன்று இந்த நிகழ்வு நடைபெற்றிருந்தது. இது உண்மையிலே கவலைக்குரிய விடயமானது. இந்த நிகழ்விலே, அதாவது இந்த தீ விபத்திலே முழுதாக அந்த பேருந்து சில நிமிடங்களிலே முழுதாக அந்த தீயை அந்த பேருந்து மேலே தீ ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஏன்னு சொன்னால் இது பெட்ரோல் ஊற்றி இருக்கின்றார். அந்த பெட்ரோல் திடீரெனவே டக்காண்டே பஸ் முழுக்க அது பரவிட்டுது. அதனால் ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் அதில் பயணித்த 6 பேர் அதே இடத்திலே நெருப்பை எரிந்து உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள், உயிர் விட்டிருக்கின்றார்கள். அதை விட 5 பேர் காயமடைந்து அதில் தப்பித்து காப்பாற்றப்பட்டுள்ளார்கள். உண்மையிலேயே இதில் பயணித்த அந்த நபர் தற்கொலை செய்தாரா அல்லது இது ஒரு தீவிரவாத செயலாக இருக்குமா என்பதை கோணத்திலே காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த தற்கால சூழ்நிலையிலே இதை எப்படி என்று பார்க்க முடியாது. என்ற ஒருத்தர் தனிநபர் தற்கொலை செய்வதாக இருந்தால் வேறு வழியிலே அவர் தனது உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இவர் பேருந்திலே மக்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஏதோ ஒரு காரணத்தை, ஏதோ ஒன்றை உணர்த்தும் முகமாகவே இந்த தற்கொலை, அதாவது இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்று தான் காவல்துறையினரும் சந்தேகிக்கின்றார்கள். பொதுமக்களும் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து கொண்டு வருகின்றார்கள். நேற்று மாலை அந்த பேருந்தானது பயணித்து கொண்டிருந்த பொழுது சாதாரணமாகவே தானும் அந்த ஒரு இருக்கையிலே அந்த தனி நபர் இருந்திருக்கின்றார். அவர் சில தூரங்கள் பயணித்த பின்னர் தனது பையிலே இருந்த அந்த பெட்ரோலினை எடுத்து தனக்கு தானே ஊற்றிக்கொண்டு மிக கடுமையான கூடுதலான பெட்ரோலை தனக்கு தானே ஊற்றிக்கொண்டு உடனடியாகவே தன்னைத்தானே அவர் நெருப்பு மூட்டி இறந்து கொண்டிருந்தார். உண்மையில் ஒரு பேருந்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது இவ்வாறானதை யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. இருந்தாலும் இவ்வாறான செயல்களை மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். பொது போக்குவரத்திலே பொதுமக்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த பயணங்களை மேற்கொள்ளுகின்ற இவ்வாறான பேருந்துகளிலேயோ அல்லது தொடருந்துகள், அதாவது ட்ரெயின்களிலேயோ இவ்வாறான செயல்களை அனுமதிக்க முடியாது. என சொன்னால் அவருடைய தற்கொலையோ அல்லது அவர் உணர்த்துவதற்காக அவர் தானே மாய்த்து கொள்வதே சுவிட்சர்லாந்திலே மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய விடயம். அவரும் அவரை மீறி மற்ற உயிர்களையும், அதாவது 6 உயிர்கள் பறி போயிருப்பதை நாங்கள் செய்திகளில் அறிகின்றோம். அந்த 6 உயிர்களையும் சேர்த்து அவர் இந்த விடயத்தை செய்திருப்பார் என்பது ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகவே இது கணிக்கப்படுகின்றது. ஆனால் இது நாங்கள் அனைவரும் அறிந்திருப்போம். போஸ்ட் பஸ்ஸில் கூடுதலாக எல்லா பஸ்ஸுகள்லேயும் அந்த சுத்தியல் மாதிரி ஒன்றை அங்கங்கே வைத்திருப்பார்கள். ஏதாவது இவ்வாறான ஒரு ஆபத்தான நிலைமைகள் ஏற்படும் போது இயற்கையாகவே பேருந்தில் ஒரு விபத்தோ அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்களிலே நெருப்போ அல்லது வெளியில் செல்ல முடியாத காரணங்கள் ஏற்படும் பொழுது அந்த மக்கள் அந்த சுத்தியல் மாதிரி இருக்கின்ற அந்த பொருட்களை எடுத்து அந்த பெரும் கண்ணாடிகளை உடைத்து கொண்டு வெளியேறக்கூடிய வசதிகள் தான் இந்த பேருந்துகளிலே
இருக்கின்றதை யாரும் அறிந்த விடயம். அந்த வகையில் இது என்ன நடந்தான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த நேரத்தில் உடனடியாக அந்த மக்கள் முடிவெடுக்க முடியாத சந்தர்ப்பம் இருந்திருக்கலாம். அதை விட வயது வந்தவர்கள் இருந்திருக்கலாம் அந்த பேருந்துகளில். அவர்களால் இது இவ்வாறான அந்த கண்ணாடிகளை உடைத்து கொண்டு வெளியேறுவது ஒரு சாதாரண விடயமாக நாங்கள் எடுக்க முடியாது என்று சொன்னால் அவர்களுடைய வயதுகள் அவையில் சுயினமானவர்கள் அப்படியான குழந்தைகளோடு இருப்பவர்கள் உடனடியாக வெளியேற முடியாமல் இருந்திருக்கலாம். மொத்தத்திலே 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இவர்கள் இந்த 6 பேரையும் இன்னும் அடையாளம் காணவில்லை, காண முடியாமல் உள்ளதாகவே போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். என்று சொன்னால் நெருப்பிலே எரிந்திருக்கின்ற இந்த 6 உடலங்களையும் யார் என்று அறிய முடியாமல் உள்ளதாகவே அறியத்தருகின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த 5 பேர் காயமடைந்த 5 பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வைத்திய சிகிச்சைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும், இந்த பேருந்தானது முற்றுமுழுதாக அதே இடத்திலேயே முற்றுமுழுதாக எரிந்து கொண்டிருப்பதை வீடியோக்கள் மூலம் இந்த செய்திகளில் நான் உங்களுக்கு அதை பகிர்கின்றேன். அந்த வீடியோவை பார்க்கலாம். பேருந்தானது பஸ் ஆனது முழுக்கவே எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இவ்வாறான செய்திகள் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் உலகளவிலே ஈரான் மீது நடத்தப்படுகின்ற ஒரு போரை உணர்த்தும் வகையாக ஒரு வேளை அந்த நாட்டுக்கு ஆதரவானவர்களாக இல்லாத வேறு யாராவதாக இவ்வாறான ஒரு செயற்பாட்டை அவர் செய்திருக்கலாமோ என்ற கோணத்திலும் இவ்வாறான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக தெரிய வருகின்றது. ஏனென்று சொன்னால், இவர் தானே தற்கொலை செய்பவராக இருந்திருந்தால் அவர் ஒரு வெளியிடத்திலே வேறொரு சந்தர்ப்பங்களை பாவித்திருக்கலாம். ஏதோ ஒன்று விடயத்தை இந்த உலகத்துக்கு இந்த செய்தியை கொண்டு வர வேணுமன்றத்துக்காகவே இவர் ஏதாவது இவ்வாறான நடவடிக்கை ஈடுபட்டிருப்பாரோ என்ற எண்ணங்களும் தோன்றுகின்றது. உண்மையிலேயே இந்த ஈரான் மீதான போரின் மேலே பல குழந்தைகள், பல மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை கண்டும் காணாமலுமே இந்த ஐநா சபைகள், மனித உரிமைகள் ஆணைக்குழுக்கள் எந்த விதமான மிகப்பெரிய கண்டிப்புகளை செய்யாமல் தங்கள் பாட்டிலே இருப்பது ஒரு மன வருத்தத்திற்குரிய விடயம். இந்த சந்தர்ப்பங்களை, இவ்வாறான நிகழ்வுகளை அந்த நாட்டு மக்களோ அல்லது அதற்கு அபிமானமான மக்கள் ஒரு மனவிரக்தியில் இவ்வாறான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டிருக்கக்கூடலாம். இருந்தாலும் இது என்ன என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக காவல்துறையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை அடுத்தடுத்த நாட்களிலே இது அறியக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் ஆமாம், இறந்தவர்களும் காயமடைந்தவர்களும் என்ன நடந்திருக்கும், ஏன் இப்படி நடந்திருக்கும் என்பதை அறியாமல் ஒரு சாதாரண பயணிகளாக இருந்திருந்த இந்த மக்கள் அதில் கருகி இறப்பது அந்த குடும்பங்களுக்கு எவ்வளவு மனவருத்தங்கள், எவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை யாரும் அறிந்த விடயங்கள். இது இவ்வாறான நிகழ்வுகளை ஏன் இப்படி செய்கிறார்கள் என்பதை அறிய முடியாமல் இருக்கின்றது. தங்கள் உயிர்களை தாங்கள் செய்வதை தங்கள் உயிர்களை பறி கொடுப்பதில் தற்கொலை செய்வதற்காக மற்றவர்கள் உயிர்களை சாதாரணமாக வீதிகளில் வெவ்வேறு வழிகளில் சென்று கொண்டிருக்கின்ற உயிர்களை எடுப்பது அவ்வளவென எடுப்பது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த பதிவை பாருங்கள். உங்களுடைய நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, மற்றவர்களும் பகிர்ந்து விடுங்கள். புதிதாக இணைவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தந்து உதவுமாறும் கேட்டுக்கொண்டு, நன்றி மக்களே. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.